ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்க்க ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் அடுத்தடுத்த கான்செப்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். இதை புரிஞ்சுக்கிட்டா மற்றதெல்லாம் சூப்பர் ஈஸியாக இருக்கும். ரெடியா? இந்த எக்ஸ்பிளைனர்ல நம்ம 4 விஷயம் கவர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட், டிரான்ஸ்போஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்க போறோம். அடுத்தது அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ். அதை நான் சூப்பர் பவர்ஸ்னு சொல்லுவேன், அதை பார்ப்போம். அப்புறம் ரொம்ப முக்கியமான ரிவர்சல் ரூலுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்க போறோம். லாஸ்டா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கான்செப்டை கிறிஸ்டல் கிளியரா ஆக்கிக்கலாம். ஓகே, வாங்க உள்ள போலாம். சரி, முதல்ல வாட் இஸ் அ டிரான்ஸ்போஸ்? இந்த பேரை பார்த்து யோசிக்காதீங்க. இது ஒண்ணுமே இல்ல. சிம்பிளா சொன்னா இது ஒரு ரோ டு காலம் ஃபிளிப், அவ்வளவுதான். உங்க இன்ஸ்டாகிராம் ப்ரோஃபைல் கிரிட இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் ரோஸ்ல இருக்கும்ல. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற 3 ஃபோட்டோவையும் ஃபர்ஸ்ட் காலமா மாத்தினா எப்படி இருக்கும்? அதுதான் டிரான்ஸ்போஸ். நம்ம அரேஞ்ச்மெண்ட்டை அப்படியே ஃபிளிப் பண்றோம். சிம்பிள். ஓகே, இதுதான் ஃபார்மல் என்சிஆர்டி டெஃபினிஷன். இங்க A is equal to AIJB and M minus N மேட்ரிக்ஸ்னு பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அதோட மீனிங் ரொம்ப சிம்பிள். இன்டர்சேஞ்சிங் த ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆஃப் A. இதுதான் கீ ஃப்ரேஸ். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். சோ, ஒரு மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப் 1, மேட்ரிக்ஸ் ஏயோட ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்துக்கோங்க. ஸ்டெப் 2, அத A டிரான்ஸ்போஸோட ஃபர்ஸ்ட் காலமா எழுதுங்க. ஸ்டெப் 3, அதே மாதிரி செகண்ட் ரோ எடுத்து அதை செகண்ட் காலமா எழுதுங்க. அவ்வளவுதான். மேட்ரிக்ஸ்ல இருக்கிற எல்லா ரோஸ்க்கும் இதை ரிப்பீட் பண்ணா உங்க டிரான்ஸ்போஸ் ரெடி. இங்க பாருங்க, நம்மகிட்ட ஒரு மேட்ரிக்ஸ் A இருக்கு. இதோட ஆர்டர் என்ன? 2 rows and 3 columns இருக்கு. சோ இது ஒரு 2x3 மேட்ரிக்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? அந்த ஃபர்ஸ்ட் ரோ மேல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அண்ட் அவ்வளவுதான். பாத்தீங்களா? ஏயோட ஃபர்ஸ்ட் ரோ இப்போ A டிரான்ஸ்போஸோட ஃபர்ஸ்ட் காலமா மாறிடுச்சு. அதே மாதிரி ஏயோட செகண்ட் ரோ இப்போ செகண்ட் காலமா மாறிடுச்சு. இங்க நீங்க நோட் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஆர்டர். A வந்து 2x3 இருந்துச்சு, ஆனா A டிரான்ஸ்போஸ் இப்போ 3x2. சோ M/N ஆர்டர் வந்து N/M மாறிடும். ஆல்ரைட், இப்போ நம்ம டிரான்ஸ்போஸ்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து அதோட சூப்பர் பவர்ஸ்க்கு போகலாம், யானி அதோட ப்ராப்பர்ட்டிஸ். இந்த 4 ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா ப்ராப்ளம்ஸ்ல நீங்க செம்மையா ஸ்கோர் பண்ணலாம். இங்க தான் அந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், A' is equal to A. அடுத்து KA' is equal to KA'. அப்புறம் A plus B' is equal to A' plus B'. அண்ட் லாஸ்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, AB' is equal to B', A'. இதுக்கு பேரு தான் த ரிவர்சல் ரூல். அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்க தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் 3 ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப ஈஸி. புரிஞ்சுக்கலாம். ஒரு மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணி திரும்ப அதையே டிரான்ஸ்போஸ் பண்ணா என்ன ஆகும்? பழைய ஒரிஜினல் மேட்ரிக்ஸே கிடைச்சிடும். அதுதான் A'' is equal to A. அடிஷனுக்கும் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனுக்கும் அதே மாதிரி தான், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் லாஜிக். ஓகே, இப்போ அந்த ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிக்கு வருவோம். தி ரிவர்சல் ரூல். நான் சொன்ன மாதிரி இதுதான் மோஸ்ட் காமன் பிளேஸ் ஃபார் மிஸ்டேக்ஸ். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுங்க. நீங்க இந்த மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. இங்க தான் மெயின் பாயிண்டே இருக்கு. AB is not equal to A', B. அது கம்ப்ளீட்லி ராங். கரெக்டான ரூல் என்னன்னா AB whole dash is equal to B transpose A transpose. பாத்தீங்களா? ஆர்டர் அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. B transpose முதல்ல வரும், A transpose ரெண்டாவதா வரும். இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரூலை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பர் அனாலஜி இருக்கு. நீங்க முதல்ல சாக்ஸ் போடுவீங்க, அப்புறம் ஷூஸ் போடுவீங்க, கரெக்டா? ஆனா அதை கழட்டும் போது ஆர்டரை ரிவர்ஸ் பண்ணுவீங்களா? முதல்ல ஷூஸ், அப்புறம் சாக்ஸ். அதே லாஜிக் தான் இங்கேயும். மல்டிப்ளிகேஷன் பண்றது போடுற மாதிரி, டிரான்ஸ்போஸ் எடுக்கிறது கழட்டுற மாதிரி. ஸோ AB whole dash becomes B', A'. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்ல? நம்ம தியோரி அனாலஜி எல்லாம் பார்த்தோம். இப்போ அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ ஒரு டிபிக்கல் NCERT ப்ராப்ளம் சால்வ் பண்ணி A plus B the whole dash is equal to A' plus B' ப்ராப்பர்ட்டியை வெரிஃபை பண்ண போறோம். ஓகே, ஸோ நம்மக்கிட்ட இப்போ 2 3x3 மேட்ரிக்ஸஸ் கொடுத்துருக்காங்க, A அண்ட் B. இந்த 2 மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வெரிஃபிகேஷன் பண்ண போறோம். முதல்ல நம்ம LHS யானி லெஃப்ட் ஹேண்ட் சைடை கால்குலேட் பண்ணலாம். நமக்கு A plus B தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏவையும் பியையும் ஆட் பண்ணிக்கணும். எப்படி? கொரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணணும். இப்போ நம்மக்கிட்ட A plus B மேட்ரிக்ஸ் இருக்கு. அடுத்து இதோட டிரான்ஸ்போஸை கண்டுபிடிக்கலாம். ஞாபகம் இருக்குல்ல? ரோஸ் எல்லாம் காலம்ஸா மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஆகும், செகண்ட் ரோ செகண்ட் காலம் ஆகும். சூப்பர். இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடுக்கு யானி RHSக்கு வரலாம். இங்க நம்ம A plus B கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் Aயோட டிரான்ஸ்போஸை கண்டுபிடிக்கலாம், அடுத்து Bயோட டிரான்ஸ்போஸை கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த 2 புது டிரான்ஸ்போஸ் மேட்ரிசஸை A' அண்ட் B' ஆட் பண்ணணும்.
அண்ட் டன். இங்க பாருங்க, நம்ம LHSல கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸும் RHSல வந்த மேட்ரிக்ஸும் எக்ஸாக்ட்லி சேமா இருக்கு. சோ LHS ஈக்குவல்ஸ் RHS. நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிய ப்ரூவ் பண்ணிட்டோம். பாத்தீங்களா? ஸ்டெப்ஸை கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணா எப்பவுமே கரெக்டான ஆன்சர் வரும். யூ ஆர் டூயிங் கிரேட். எக்ஸலண்ட். வாங்க, இன்னைக்கு நீங்க என்ன மாஸ்டர் பண்ணிருக்கீங்கன்னு ஒரு சின்ன ரீகேப் பாத்திரலாம். ஸோ என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்? ஃபர்ஸ்ட், டிரான்ஸ்போஸ்னா ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் ரோஸ் அண்ட் காலம்ஸை இன்டர்சேஞ்ச் பண்றது. செகண்ட், ஒரு m by n மேட்ரிக்ஸோட ஆர்டர் n by m ஆ மாறும். தேர்ட், A' is equal to A மாதிரி சிம்பிள் ப்ராப்பர்ட்டிஸ். அண்ட் ஃபைனலா, நீங்க எப்பவுமே மறக்கக்கூடாத மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல், மல்டிப்ளிகேஷனோட ரிவர்சல் ரூல். AB' is equal to B'(A). சரி, இதெல்லாம் எதுக்கு இம்பார்ட்டன்ட்? நம்ம எதுக்கு டிரான்ஸ்போஸா இவ்ளோ டீட்டெயிலா படிக்கிறோம்? பிகாஸ் டிரான்ஸ்போஸ் தான் நம்ம அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூஸ்மெட்ரிக் மேட்ரிசஸ்க்கு ஒரு கீ. இது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அடுத்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த எக்ஸ்பிளைனர்ல பார்க்குறேன்.